யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. ஹாய் நந்தினி, இவன் யாருடா? நமக்குன்னே கிளம்பி வருவானுங்க போல. ஹாய் ரெமோ சார், என்ன இன்னைக்கு லேட்டு? அது ஒரே டைம்ல ஒரு பொண்ணை மட்டும் ட்ரை பண்ண முடியாதுல்ல மேடம். நிறைய பொண்ணுங்களை ட்ரை பண்ணணும். அதுல எந்த பொண்ணு கிளிக் ஆகுதோ அந்த பொண்ணை கிளிக் பண்ணிடணும். ஸோ இன்னும் ஒரு 2-3 பஸ் ஸ்டாப் போயிட்டு வர டைம் ஆயிடுச்சு. ஓ அப்படி, சரி சரி. ஆனா ஒத்துக்கிறீங்க பாத்தீங்களா, உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் நந்தினி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்க பதில் சொல்லவே மாட்டீங்க. அடே அடே, உனக்கே நியாயமா தெரியுதாடா? 2-3 பஸ் ஸ்டாப் போய் 2-3 பொண்ணுங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு ட்ரை பண்ணிட்டு வரேன்னு எங்க மேம் கிட்ட தைரியமா சொல்றேன். அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்கற. இல்ல என்னடா மனுஷன்? பாவி பையலே, இவ கேரக்டர் தெரியாம ட்ரை பண்றான் பாத்தியா? எப்பவுமே லவ் பண்ற பொண்ணுக்கு உண்மையா இருக்கணும். நான் லவ் பண்ற எல்லா பொண்ணுக்குமே உண்மையா இருப்பேன். அதனாலதான் இப்ப கூட இந்த உண்மையை சொன்னேன். சே சே சே, இந்த வேர்ல்டுல இப்படி ஒரு லவ் அப்ரோச்சை யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு லவ் அப்ரோச். ஆமா, உங்க பேர் உண்மையா ரெமோ தானா, இல்ல வேற ஏதாவது பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்களா? இவங்க நந்தினியா இருக்கிறதுனால நான் ரெமோவா இருக்கேன். ஓ, இதே இவங்க ஷாலினியா இருந்தா நான் அஜித்தா இருப்பேன். இவங்க சங்கீதாவா இருந்தா நீங்க விஜயா இருப்பீங்க, அப்படிதானே? ஷோர் அப்படிதான். செம்ம லவ் சார். ஆனா இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஒரு பொண்ணு சிக்கிடும் இந்த கேவலமான கேரக்டருக்கு மயங்கி. தேங்க்யூ. ஆனா மிஸ்டர் ரெமோ, நீங்க என்ன 2 பஸ் ஸ்டாப்க்கே போயிருக்கலாம். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு டெய்லி வந்து நீங்க உங்களை ட்ரை பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம். நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அது ஏன் உங்க மைண்ட்ல புரிய மாட்டேதுன்னே தெரியல. ஏன்னா அவங்க அழகில் நான் வாங்கிட்டேன். இன்னைக்கு செருப்படி கன்ஃபார்ம். நந்தினி ப்ளீஸ் ஆன்சர் மீ. யா மேடம், இந்த பையன் எவ்வளவு நாளா இந்த மேம் பின்னாடி சுத்துறான்? அதையே சார் நீங்க கேக்குறீங்க? நீங்க உண்டு உங்க கான் கப்பு உண்டுன்னு சாப்பிடுங்கன்னு. இல்ல மேடம், தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்களேன். சொல்ல முடியாது சார், அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்க மேடம் எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நின்று அடிப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எதுவும் தேவைப்படாது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா வந்து சிம்பதி கிரியேட் பண்ணி ஏன் நீங்க அவன மாதிரி ட்ரை பண்ணலாம் எங்க மேடம்னு பாக்குறீங்களா? உங்க மேடம் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, இவன் மட்டுமா சுத்துறான்? இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வந்தாலும் எங்க மேடம் அசர மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டா உடனே மூக்குல ஒரு குத்துதான். அதனால அவங்கள காப்பாத்துற விஷயத்துல சிம்பதி கிரியேட் பண்ணிடலாம். அவங்க மனசுல யாரும் இடம் பிடிக்க முடியாது. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு கான் சாப்பிட்ற டைம்ல என்டர்டைம் ஆகல அப்படின்னா நீங்க இந்த ஃபைட் சீனை கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உங்க மேடம் அடிப்பாங்கன்றீங்களா? இவனை அடிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா பாவம், இவன் ஏற்கனவே ஒல்லி குச்சா இருக்கானா, நோஞ்சா மாதிரி இருக்கான். அதனாலதான் இவன் ஒருத்தனை அடிக்காம விட்டுருக்கான்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவன் பேசுற பேச்சு பார்த்தா அடி வாங்குவான் தான் நினைக்கிறேன். அப்போ உங்க மேடம் கரெக்ட் பண்ண வழியே இல்லைன்றீங்களா? யார் வந்தாலும் முடியாதுங்கிறீங்களா? ஆமா முடியாது. ஆமா, இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? சொல்லுங்க ஃபர்ஸ்ட், நீங்க யாரு? உங்களுக்கு இந்த பதில நான் ஏன் சொல்லணும்? ஏன்னா நானும் உங்க மேடம் ட்ரை பண்ணலான்னு தான் வந்தேன். எங்க மேடம் ட்ரை பண்ணலான்னு வந்தீங்களா? அதுக்கு ஆன்டி ஐடியா கேக்குறீங்க பாத்தீங்களா? நீங்களா எவ்வளவு பெரிய ஆளு? என்ன கவிதா, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? நீங்க ஹெல்ப் பண்ணாம எனக்கு வேற யார் ஹெல்ப் பண்ணுவா? கவிதாவா? என் பேர் எப்படி தெரியும்? சார், குட் ஈவினிங் சார். கம்மன் இருக்கணும்னு இங்க சாரும் கிடையாது, ஸ்டாஃபும் கிடையாது. க்ளோஸ் யுவர் மவுத். சார் சார், தெரியாம பேசிட்டேன் சார். கொஞ்சம் வாய் அதிகமாயிடுச்சு, சாரி. இட்ஸ் ஓகே. யார் இந்த பையன்? அவன் சும்மா சார், காமெடி பீஸு. மேடம் கிட்ட வந்து இப்படி தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். மேடம் நல்லா செருப்படியாக கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஓ சரி சரி. சீரியஸான பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லை சார். மேடம் மேடம் எம்டி சார் தான் வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் கம்மன் இருங்கண்ணா. ஷாக்கா குறைங்கண்ணா. தெரியுமா? அட கடவுளே, இன்னைக்குன்னு பார்த்து இந்த பவி ஒரு ஆட்டோ வந்துச்சுன்னு ஏறி போயிட்டாலே. ப்ரூஃபா நான் கண்டுபிடிக்கும் போது யாருமே இருக்க மாட்டாங்க. இதை நிரூபிக்கிறதுக்குள்ள நான் செத்துறேனே. இப்போ என்ன பண்ணுவேன்? ரோஹித் சார் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து நிற்கிறாரு. இதை யார்கிட்ட சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? யாரும் நம்ப கூட மாட்டாங்களே. ஆஃபீஸில் இவர் சைட் அடிக்கிறாருன்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க. பஸ் ஸ்டாப்புக்கு வந்து மேடம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கூட நீ என்கிட்ட கேட்குறாரு. இதை நான் யார்கிட்டயா சொன்னா என்ன பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. கடவுளே, ஏன்பா நான் என்ன பாவம் செஞ்ச சொல்லு? இந்த கம்பெனியில் எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க கண்ணிலலாம் இந்த மாதிரி விஷயத்த காட்டாம எனக்கு இருக்கிறதோ சின்ன ஹார்ட்டு. அந்த ஹார்ட்டில் நான் எவ்வளோ சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுவேன் சொல்லுங்க. எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் டிஸ்பிளே பண்ணி காட்டுறீங்களே. ஏய், ஒழுங்கா போயிடு, அடி வாங்கிடுவா சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டனி. வாய் கோணிக்கும்பா. இவகிட்ட புருஷனா இருக்கிற என்னாலே பேச முடியல. புது கேரக்டர் இவனா பேச போறான். எங்கேயாவது எதுக்காவது அசர்றாளா பாரு. கவிதா சொல்ற மாதிரி செருப்படி தான் வாங்க போறான்.
இதுக்கு மேலே எங்கே நின்னோம் நம்ம மண்டை வெடிச்சிரும். நம்ம போய் ஓரமா நிற்போம். ஆட்டோ வந்தா அங்கேயே ஏறிப்போம். நந்தினி, இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு பதில் கேட்காம நான் போக மாட்டேன். ஆமா கவிதா, சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்து யாராவது பேசியிருக்காங்களா? இவன் ஒருத்தன் தான் சார் அடக்கமாக பேசுவான். மற்ற கேரக்டர்லாம் ரொம்ப ஓவராக பேசுவாங்க. அவங்களெல்லாம் மேடம் அடிச்சே வாயை உடச்சிருக்காங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் என்ன பண்ணுவீங்க? தனியாக அந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க? அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க சார். தைரியம் அதிகம்ல சார். நீங்கள் மேடமை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோ வருது, நான் கிளம்புறேன். அப்புறம் கவிதா, இந்த விஷயம் ஐயோ தெரியும் சார். நீங்கள் மேடமை சைட் அடிக்கிறீங்கன்ற விஷயத்த நான் வெளியில் சொன்னால் வேலையில் இருக்க மாட்டேன். அப்படி தானே சார்? அவ்வளோ இதெல்லாம் மறட்ட மாட்டேன். எனக்கு மனசாச்சு இருக்குல்ல, சைட் அடிக்கிறத வெளியில் சொல்லாமல் மட்டும் இருங்க போதும் இப்போதைக்கு. ஓ சரிங்க சார், நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. மேடம், நான் கிளம்புறேன். கவிதா, உனக்கு தான் ஆட்டோ வரலையே. பரவாயில்ல மேம், நடந்து கூட போய்க்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் இங்கே நிற்க முடியாதுண்ணா. கவிதா இல்லைங்க. ஐயோ வேணாம் மேம், நான் கிளம்புறேன். பாய். வாய் நந்தினி, நகர்ந்து போறீங்க? இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஏதாவது கேட்குறாரா பாரு. நான் ஏன்டி கேட்கணும்? கேட்டா மட்டும் நீ ஒத்துக்கவா போற? திமிரு பேச்சு தான் பேச போற. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? பெங்களூர் போகும்போது சின்னதாக டீ காஃபி குடிக்கணும்னா கூட நீங்க எதுக்கு அதை கேட்குறீங்க? எனக்கு வேணும்னா எனக்கு குடிக்க தெரியும், என் பிரச்சனை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு வாய் பேசினதான் நான். நீனு உன் பிரச்சனையை நீயே பாரு, நான் வேடிக்கை மட்டும் பார்க்குறேன்னா. நந்தினி ப்ளீஸ் எனக்கு பதில் சொல்லுங்க. தம்பி, சோளம் நல்லா இருக்கு, வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே லவ் பண்ணுப்பா, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஆமாம் சார், எனக்கும் இவங்க கிட்ட பேசி பேசி லைட்டாக பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ம் கான் நல்லாக்கு தம்பி, அதனால தான் சொல்கிறேன். தீந்துற போது சூடாக வேற இருக்கு, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நல்லா தெம்பா லவ் பண்ணுங்க. மாதிரிலாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடைக்காததுனால தான் சார் நான்லாம் லவ் இவ்வளோ நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி 4 பேர் மோட்டிவேட் பண்ணா நான்லாம் லவ்ல எப்போவோ சக்ஸஸ் ஆயிருப்பேன் சார். சூப்பர்ப்பா, நான் மோட்டிவேட் பண்ணுறேன்னு நீ போய் கான் வாங்கிட்டு வா. ஓகே சார், நான் வாங்கிட்டு உடனே வந்துடுறேன். வேற யாரும் வந்து இவங்கள்ட்ட பேசாதபடி பார்த்துக்கோங்கண்ணே. ஷோர் தம்பி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சஞ்சய் சார், நீங்கள் தானே ஒரு பஸ் ஸ்டாப் வரைக்கும் கூட்டு வந்து விட்டீங்க. ஆமாம் எதுக்கு வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். ஏன் தப்பு இல்லையா சார்? அவன் கண்ணு அவன் பார்க்குறான், அவங்க அழகாக இருக்காங்க, அதனால அவன் சைட் அடிக்கிறான். இதில் என்ன தப்பு? அது ஏன் சார் என் கண்ணில் டிஸ்பிளே ஆகுது? ஏன்னா உன்னால தான் எல்லாரும் சீக்கிரட்டையும் மெயின்டைன் பண்ண முடியும், அதனால தான். முடியாது, என்னால் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. முடியாது அப்படி சொன்னா உன்னால வேலையில இருக்க முடியாது. பாரு, அழுவக்கூடாது, உன் வாய் சும்மா இருக்காது, எதையாவது ஆசை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கான் வாங்கி கொடுத்துருக்கேன். கானை சாப்பிட்டு நல்ல பிள்ளையா ஷேர் டவரும் ஏறி போயிடு. இந்த விஷயத்த நைட்டு தூங்கி இருந்து மறந்துட்டு வந்துரு. காலையில வந்து ஆஃபீஸில் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அவ்வளோதான், என் கையில் ஒன்றும் கிடையாது. ரோஹிதே எல்லா வேலையும் பார்த்துருவான். அண்ணா ஒரு கான் கொடுங்க. யாராவன்? ஏய் ரெமோ, அங்கே நின்று நந்தினி மாமா தானே ரூட் விட்டுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு கான் வாங்க வந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்க அவங்க கூட இருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்களா? என்ன டிமோட்டிவேட் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் பஸ் ஸ்டாப்புக்கு புதுசா வந்திருக்காரு, அவர் என்ன மோட்டிவேட் பண்றாரு. நான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதை பார்த்துட்டு, ப்ரோ நீங்க ரொம்ப நேரமா பேசி டயர்ட் ஆயிட்டீங்க, சூடா இருக்கு கானு அங்க விற்கிறாங்க, போய் வாங்கி சாப்பிட்டு வாங்க, நல்லா தெம்பா சாப்பிட்டுட்டு லவ் பண்ணலான்னு என்ன மோட்டிவேட் பண்ணாரு. பாயபுல எதுக்கு மோட்டிவேட் பண்ணாருன்னு தெரியாம வந்து சிக்கிட்டாவா? என்ன சொல்றீங்க? ஏன்பா, நீ எனர்ஜி ஆகிறதுக்கு ஒரு டீயோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ குடிக்க சொல்லல, கான் தான் வாங்கி சாப்பிட சொன்னாரு, அப்படிதானே? ஆமா, கான் சாப்பிட்டா தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொன்னாரு. அவர் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னாரா இல்ல உன்னை ஃப்ரெஷ் ஜூஸ் போட அனுப்புனாரான்னு எனக்கு தெரியாது. நீ நிக்க வேண்டிய இடம் அது கிடையாது. இந்த பக்கம் வந்து நின்று கான் வாங்கன்னு அப்பதான் கரெக்டா இருக்கும். அவர் ஏன் அனுப்புனாருன்னு உனக்கும் புரியும். ஏன் வாஸ்து சரியில்லையா இங்க? உனக்கு வாய் சரியில்லை இன்னைக்கு, வாடா இந்த பக்கம். தம்பி, கான் எத்தனை கப் வேணும்? ஒரு கப் போதுண்ணா. சஞ்சய் ஜி, ஆல் தி பெஸ்ட். என்ன ஏன் மேம் திடீர்னு பின்னாடி நிக்கிற அவர் கால் தி பெஸ்ட் சொல்றீங்க? பஸ் ஸ்டாப்ல உங்களை ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி அனுப்புனார்ல, அவரோட ஃப்ரெண்டு தான் அவரு. அவரை விட இவர் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாரு. அவர்கிட்ட கேளுங்க, ஸ்பீச் ஒரு 5 நிமிஷம் கொடுப்பாரு, கேட்டுட்டு போலாம்னு. அப்படியா? இருங்க கேக்குறேன். சொல்லுங்க சார், நீங்க இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணுவீங்களா லவ் பண்றதுக்கு? நான் நல்லா பண்ணுவேன், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப. ஓகே சார். எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியாம மூஞ்ச கொண்டு போய் க்ளோஸ் அப்ல வைக்கிட்டு பாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னன்னு கூப்பிடணும்? எந்த பொண்ணா? அதான் இவ்வளோ நேரம் பஸ் ஸ்டாப்ல சைட் அடிக்கிறேன், லவ் பண்றேன், லவ் அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தியே அந்த பொண்ணை. அந்த பொண்ணு என்ன சொல்லி கூப்பிடணும்? நீங்களே சொல்லிடுங்க, அப்படியே கூப்பிட்டுருவோம். தங்கச்சின்னு கூப்பிடணும். சொல்லு தங்கச்சி. அது எப்படி கூப்பிட முடியும்? சரியா ரத்தம் வரல போலயே, லைட்டா வந்ததோட விட்டுருச்சோ. இந்த பக்கம் பாப்போமா, ரத்தம் நிறைய வருதானே? இல்ல தங்கச்சி சிஸ்டர் எல்லாமே அவங்கதான். என் கூடவே பொறுக்கணும், என் கூடவே பொறுக்கணும்.
உனக்காக நான் இருக்கணும் ஒரு அண்ணனா. ஜி இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? அவர் எம்டி வந்துட்டு சைட் அடிக்கிறதே தப்பு, அதுக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட்லாம் ஆகாதுன்னு. ஏன் உனக்கு ஏதாவது வேணுமா? ஐயா எனக்கெல்லாம் வேணாம், நான் கிளம்புறேன், பாய். உங்க ஏரியா ஆட்டோ மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? தேவையில்லாத வேலை தானே பாக்குறீங்க. நான் எதுவும் தேவையில்லாத வேலை பார்க்கலையே, தேவையான வேலை தான் பார்க்குறேன். நான் என் மாமனார் வீட்டுக்கு போகிறேன், தேவைக்காக தானே போகிறேன். அப்படி இருக்கும்பொழுது இதில் என்ன தேவையில்லாத பண்ணுற விஷயம் இருக்கு? இப்படி பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் சொன்னா கேட்கவா போறீங்க? சரி, இதில் ஆட்டோ வந்தால் சொல்லுங்க. அங்க வரதெல்லாம் அந்த ஆட்டோ தான். ஓகே, தேங்க்யூ. காதலே வாழ்க்கையின் வேதம் என்று ஆனது, கண்களால் சுவாசிக்க கற்று தந்தது பூமியே சுழல்வதால் பள்ளி பாடம் சொன்னது இங்குதான் என் மனம் வந்தீனா? ஆமாக்கா, சந்தைக்கு தான் வந்தேன். சந்தைக்கு போயிட்டு வந்ததுனக்கா அந்த வாரத்துக்கு காய் ஆகுது. கடை கண்ணியில போய் வாங்கினா வேலை கட்டுப்படி ஆகுதாக்கா? அதுவும் சரிதான், கடையில வாங்கறதுக்கு சந்தையில வாங்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லக்கா, ஷேராட்டம் கூட்டமா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இல்ல பாத்துக்குங்க. ஆமா, எப்பவும் இந்த நேரத்துக்கு கூட்டமா தான் இருக்கும். காலேஜ் விட்டு வர்ற பிள்ளைவோ வேலைக்கு போயிட்டு வர்ற பிள்ளைங்கன்ட்டு. ஆனா இன்னைக்கு ஏதோ கூட்டம் இல்ல பாத்துக்க. அதனாலதான் இந்த பைய வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் இங்க உட்கார முடியுது. இல்லன்னு வச்சுக்கையா, 4 பேர் உட்காரணும் 3 பேர் உட்காரணும்னு சொல்லிட்டு பையத்துக்கு நம்ம மாடியில தான் வச்சுக்கிட்டு வரணும். அந்த வெயிட்டுக்கு ஏன்டா உட்காந்துட்டு போறேன், எப்படா இறங்குவான்னு இருக்கும். அதுவும் சரிதான்க்கா. ஷேராட்டங்கிறதுனால நம்ம எந்த இடத்துல இறங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இறங்கிக்க முடியுது. பஸ்னா பஸ் ஸ்டாப்ல நிறுத்துறான். பஸ் ஸ்டாப் என்ன கிட்ட கிட்டையா கட்டி வச்சிருக்கான். பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டுக்கு நடந்து போறதுக்கு 1 கிலோமீட்டர் ஆகுது. அதனால தானே இந்த ஷேர் ஆட்டோல ஏறி தொலைக்க வேண்டியதா இருக்கு. அவனா அவன் இஷ்டத்துக்கு ஏத்திட்டு நிக்கிறான். என்னவோ போக்கா, இந்த பக்கம் வந்து உட்காரலாம்ல. எதுக்கு? ஆள் யாராவது ஏறுவாங்கல்ல, அதனால சொன்னேன். டெய்லி நான் தனியா தானே போயிட்டு வரேன், என் கூட நீங்க வரீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஆளுங்க ஏறினா என்ன பண்ணணும், எப்படி மாத்தி உட்காரணும்னு எனக்கு தெரியும். அப்படி உட்காந்துப்பேன் நானு. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னா? டெய்லி தனியா டிராவல் பண்ணி போயிட்டு வரேன், எனக்கு தெரியும் தான் சொல்றேன். இதுல என் வாயை எங்கேருந்து பாத்தீங்க? நீ தனியாக தாம்மா போயிட்டு வர, நான் தப்பு சொல்லலை. பட் இன்னைக்கு நான் கூட வந்தேன்னு கொஞ்சம் அக்கறையாக பேசினேன், வேற எதுவும் இல்லை. உனக்கு தெரியும்ல, உன்னை நீ பார்த்துப்பல்ல. விடு, நான் உண்டு என் ஃபோன் உண்டுன்னு இருக்கேன். நானும் ஒரு பொண்ணு தானே, என் மனசுலயும் ஆசை, காதல், விருப்பம், வெறுப்பு எல்லாமே இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு சார். அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன், மாற மாட்டேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நீங்களும் என்னை மறக்க மாட்டீங்கன்னு என்னை விட உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது சார். எங்கள் அப்பா செய்கிற விஷயமும் எனக்கு என்னவோ வேணும்னே பிரித்து வச்ச மாதிரி தெரில. அவர் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கார், ஆனால் நம்மளை பிரிக்க மாட்டாருன்றதில் மட்டும் நான் நம்பிக்கையாக இருக்கேன். என்னதான் அந்த நம்பிக்கை என் மனசுக்குள்ளே இருந்தாலும் உங்கள் மனசில் ஆசையை வளர்க்க நான் விரும்பல சார். இவ்வளோ நாள் காத்திருந்துட்டோம், இதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் தானே. எல்லோரோட சம்மதத்தோட ஃபுல்ஃபில்லாக உங்ககிட்ட பேசணும், எந்த பயமும் இல்லாமல், எந்த மனசில் சஞ்சலமும் இல்லாமல் உங்ககிட்ட நான் மனசை விட்டு பேசணும். உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துட்டு வரணும். அப்படி ஒரு நேரத்தை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆட்டோவில் பக்கத்தில் உட்காந்து போகிற விஷயத்தெல்லாம் ரசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே போகணுன்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது? ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கா. இதுக்கு மேலே பேசணுன்னா ஆட்டோவிலே சண்டை போட வேண்டிதான். அவள் பக்கத்தில் உட்காந்து பேசணுன்னு ஆசைப்படுறதுலாம் கொஞ்சம் ஓவர் ஆசை தான். இருந்தாலும் நானும் மனுஷன் தானே. பட் வேணாம், இப்போதைக்கு அவளை பார்த்துட்டு போகிற சந்தோஷமே போதும்னு போகலாம். மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ ஆளுங்க ஏறினாங்க பாருங்க, நெருங்கி. நவுந்து உட்காருங்க. அப்புறம் இடம் இல்லாட்டி யாரும் விட்டுற போறாங்க. சத்தியக்கா, அடுத்த ஸ்டாப் வந்துருச்சா? நவுந்து உட்காருன்னு ஆரம்பிச்சிட்டான் பாரு. ஷப்பா, இந்த சேரட்டாவுக்கு நின்று ஏறத்துக்குள்ள ஒரு வழி ஆயிடுதே. ஏன் மூக்காய் பாட்டியோ, எங்க போயிட்டு வர? யாரு? மோடு முட்டியா? ஆமா ஆச்சி, மோடு முட்டி நானும் பின்னாடி தான் உட்காந்துருக்கோம். பாத்திமாவா, எங்க 2 பேரும் சந்தைக்கு போயிட்டு வரீங்களோ? ஆமா பாட்டி, சந்தைக்கு தான் போயிட்டு வரோம். ஏழுக்கு முடியல நீ பாட்டி, எப்படி இருக்கு? ஏழுக்கு முடியலதான், காலையிலே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு பார்த்தேன். ஆனா சரி கசாயம் வச்சு குடிச்சிருக்க சரியாயிடும் இருந்தேன். ஆனா ஒன்றும் உடம்பு சரியான மாதிரி தெரியல. மதியானத்துக்கு மேலே கிளம்பி இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோம்ல, அங்கே லேட் ஆயிடுச்சு தம்பி. நானும் கால கடுக்க நின்றுட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி போன 2 ஆட்டோவும் கூட்டமாக இருந்துச்சு. இதுதான் கொஞ்சம் கூட்டம் இல்லாத மாதிரி இருந்தது, இதில் ஏறினேன். சரி சரி பாட்டி, இப்போ பரவாயில்லையா? என்னத்த பரவாயில்ல, ஏதோ கண் தொடப்பிக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு காட்டிட்டு வந்தாச்சு. அந்த காலத்துல எல்லாம் வீட்டு வைத்தியம் அந்த மாதிரியே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிப்பு வேலை பார்க்குதுன்னு டவுனுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம உடம்பு ஒத்துழைக்கல, ஆஸ்பத்திரிக்கு போனால் அதுக்கு மேலே ஆகுது உடம்பு. என்ன பாட்டி பண்றது? ஊர் மாதிரி வந்தாச்சு, குழப்பு தேடி ஓடிதானே ஆகணும். அதுவும் சரிதான். அம்மா எம்மா, பையில தண்ணி ஏதாவது வச்சிருக்க? தண்ணி எடுத்துட்டு வந்தம்மா, தீந்து போச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கம்மா உங்ககிட்ட?
இருக்கு பாட்டி, இருங்க தரேன். இந்தாங்க பாட்டி. ஏமா அடுத்த ஸ்டாப்பிங் வருது, இல்லை நவுந்து நவுந்து உட்காருங்க. ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டோமோ, திரும்பியே உட்காந்துட்டு வராரு. மனசை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? இதுக்கப்புறம் எந்த ஆசையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதை உங்ககிட்டேருந்து நான் பறிக்கக்கூடாது. நிரந்தரமாக அந்த ஆசையை கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நான் உங்ககிட்ட வருவேன். ஏ பாட்டி நவுந்து உட்காரு. யாராவன்? இந்தம்மா தண்ணி போதும், வாங்கிக்க. ஏலே, இங்கே தான் பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கு, பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன்னு தெரியுதுல, இந்த பக்கம் வந்து உட்கார்றா. நான் ஏன் அந்த பக்கம் உட்காரணும்? நான் அடுத்த ஸ்டாப்பிங் இறங்க போறேன், அதனால இங்கதான் உட்காருவேன். நீ தள்ளி உட்காரு. தீமுறை பிடிச்சவனே, என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்? ஒரு பொட்டை பிள்ளை உட்காந்துருக்கு, நான் உட்காந்துருக்கேன், அந்த பக்கம் போய் உட்காருடானா. அடுத்த ஸ்டாப்பிங்ல இறக்க போறேன், அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்ல இறக்க போறேன்னு. டேய், நீ யாருன்னு கூட இறங்கு, அதை பத்தி ஒன்றும் கவலை கிடையாது. உன் பொறுக்கி தனத்தெல்லாம் ஆட்டோவில் காட்டக்கூடாது பாத்துக்க. உனக்கு என்ன பாட்டி, உனக்கு என்னன்னு கேக்குறேன். ஆட்டோல உக்காந்துருக்க, இதுல உக்காந்துருக்கிறவங்க எல்லாம் என்ன உன் சொந்தமா பந்தமா? நவுந்து உட்காருன்னா நவுந்து உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அட தீமுறை பிடிச்ச பாயல, கிழவி என்ன சும்மா இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன்டா கூட வர்றவங்களா இருந்தா சொந்த பந்தமா தான் சப்போர்ட் பண்ணணுமோ? சொந்த பந்தம் இல்லைன்னா சப்போர்ட் பண்ணக்கூடாதோ? ஆமாண்டா, அவ என் பேத்தி தான், அவ பக்கத்துல உட்காரக்கூடாது. நவுறா. இங்க பாரு பாட்டி, ஒழுங்காரு, நவுந்து உட்காருன்னு. வாயை திறந்து ஏதாவது பேசுறாரா பாரு. ஒரு பையன் ஏறி இருக்கான், இடம் இல்ல, ரொம்ப வளர்க்குறான், இந்த பக்கம் வான்னு சொல்றாரா பாரு. யாருன்னே தெரியல, இந்த பாட்டி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கல்லு மாதிரி உட்காந்துருக்காரே. நான் ஏன்டி உனக்கு சப்போர்ட் பண்ணும் சொல்லு? நான் ஏன் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்? அந்த ஏறினவனே சொன்னல, இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், இந்த பக்கம் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு தீமுறை பிடிச்சவ எவ்வளவு பேச்சு பேசுன? நீயா வாடி இந்த பக்கம், நான் கூப்பிட மாட்டேன். பாக்குற பார்வையை பத்தியா? ஆமாண்டி, பார்க்க மட்டும்தான் செய்வேன். நான் கூப்பிட்டேன்ல, நீ வரல, இப்ப நீ அதான் வரணும். ஏய், இப்ப என்கிட்ட வாங்கி கட்டிப்பா பாத்துக்க. இந்த பக்கம் வாடா முதல்ல. கிழவி, இப்ப நான் வந்து உட்காரையே தள்ளி விட்டுமா? பாட்டி, நீங்க நவருங்க, நான் அந்த பக்கம் போறேன். அப்படி சொல்லுன்னா வாயை திறந்து சொல்லு. இவ்வளவு என்னவோ நம்ம கூப்பிடாம இருந்த மாதிரிலாம் நம்மள பார்வை பார்க்கறா. கூப்பிட்டதுக்கு இந்த பக்கம் வராம அந்த பக்கம் போறியா? அந்த பக்கமும் ஒரு பையன் தானமா உட்காந்துருக்கான். இவனுங்களுக்குலாம் திமிரு, வேற ஒண்ணும் கிடையாது. நான் பாத்துக்கிறேன் இரு. இந்த மொட்டை பையன் இப்படியே நின்றுட்டே வரட்டும். அடுத்த ஸ்டாப்பிங் தானே இறங்க போறான், இறங்கி தொலைக்கிட்டோம். அதான் ஆச்சி, இவனுங்களுக்குலாம் திமிரு, யார் என்ன கேள்வி கேட்டுற போறாங்கன்னு. இல்ல பாட்டி, நான் அந்த பக்கம் போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏம்மா, உனக்காக தானே பேசுறேன். அந்த பக்கம் போறேன், அந்த பக்கம் போறேன்னா அதுக்கு நீ இங்கே உட்காந்துட்டு போயிடலாமே. பாட்டி, அந்த பக்கம் அப்படின்னா அங்க உட்காந்துருக்கிறவரு சொல்லுடி. உன் வாயால் அந்த வார்த்தையை கேட்க நான் கூட ரொம்ப ஆசையா தான் இருக்கேன். சொல்லு, நீ சொல்லியே ஆகணும். அந்த பக்கம் உட்காந்துருக்கிறவரு என் வீட்டுக்காரர் தான். அதனால நான் போய் அவர் பக்கத்துல உட்காந்துக்கிறேன் பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹை, ஜாலி ஜாலி. என்னது, வீட்டுக்காரனா? ஆமாம் பாட்டி, என் வீட்டுக்காரர் தான். என்ன பாட்டி முறைக்குது? நீ முதல்ல இந்த பக்கம் வா, அதுக்கப்புறம் உன் புருஷன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ இந்த பக்கம் வா, அந்த மொட்டை பையன் உட்காரட்டும். அடே அடே, திமுரு பிடிச்சவனே, உட்காரடா. இப்ப இன்னும் என்கிட்ட ஒம்பு வளர்க்குது இந்த கிழவி. ஒரு புருஷங்காரன் கூட உக்காந்துட்டு வந்திருக்கான், பொண்டாட்டி பக்கத்துல ஒரு பையன் உட்காடுறன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், கண்டுக்காம அவனே இருக்கான். இந்த கிழவிக்கு என்ன வந்துச்சு? அதான் அந்த விஷயத்த மறந்துட்டேன் பாரு. நீ கேட்கற கேள்வி கரெக்ட் தான்டா. கேவலமான பையலா இருந்தாலும் நீ கேட்கற கேள்வி கரெக்ட் தான். இரு, அவ புருஷங்காரன் 4 கேள்வி கேட்டு வரேன், அப்பதான் நைட்டு போய் எனக்கு தூக்கம் வரும். ஏப்பா தம்பி, நீ தான் அந்த பிள்ளையோட புருஷனா? ஆமாம் பாட்டி. இல்ல தம்பி, நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த காலத்து பிள்ளைவெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சுத்தமா புரிய மாட்டேதே. இந்த போனை ஒண்ணு கையில வச்சுக்கிறீங்க, ஊர் உலகத்துல என்ன நடக்குது, ஏன் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேதே. அந்த அளவுக்கு இந்த போனையே பாத்துட்டு வர வேண்டியதே. உன் பொண்டாட்டி பக்கத்துல ஒருத்தன் உட்காருவன், இங்க பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கான், நான் உசுர கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா போனை பாத்துட்டு வர? நாங்களும் அப்படி கிடையாது. வேலைன்னு வேலையே செஞ்சுட்டு கிடப்போம். வேலை செஞ்சுட்டு போக கொஞ்சம் நேரம் இருந்தாலும் மக்க மனுஷாளுக்கிட்ட பேசலாமா, புருஷன் கிட்ட பேசலாமா, பிள்ளைங்க கிட்ட பேசலாமா, நேரம் கிடைக்காதுன்னு உட்காந்துருப்போம். நீங்க என்னடான்னா நேரம் கிடைச்சா கூட பிள்ளைங்க கூடயும் பொண்டாட்டி கூடயும் பேச மாட்டீங்க. நீங்க மாட்ட அந்த போனியை கட்டிக்கிட்டு அழுவுறீங்க. அது எல்லாத்தையும் விடு, சண்டை நடந்துட்டு இருக்குன்னு தெரியுதுல. நீ மாட்டுக்கு உட்காந்துருக்க, உன் பொண்டாட்டி பக்கத்துல உட்கார வந்தா அவன் சண்டை போடுறான். பாட்டி, அது வந்து பாட்டி பாட்டி, அவர் மேல தப்பு கிடையாது பாட்டி. நானா தான் அங்க உட்காந்துட்டு வந்தேன். நீ அதான் அங்க உட்காந்துட்டு வந்தியா? ஆமாம் பாட்டி, நானாக தான் உட்காந்துட்டு வந்தேன். அவர் மேலே தப்பு இல்லை. அவர் வந்து உட்காருன்னு தான் சொன்னார், நான் தான் உட்காரல. இங்கே பாரு, 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம். அந்த சண்டை 4 செவத்துக்குள்ளேயும் அந்த ரூமுக்குள்ளே மட்டும் தான் இருக்கணும். வெளி உலகத்துக்கு உங்கள் சண்டை தெரியிற மாதிரி எந்த சூழ்நிலையிலும் காட்டிக்க கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் யாரும் பஞ்சாயத்து பண்ணுறன்னு வரமாட்டாங்க, யாரும் நடுவில் வந்து உட்காரன்னு உட்கார மாட்டாங்க. புருஷன் முன்னாடி சண்டைனா 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கணும். 4 பேர் பார்க்குற மாதிரி யார் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சிச்சு கெட்டு போகிறது உன் குடும்பமாக தான் இருக்கும். ஏதோ இந்த பாட்டி மனசில் பட்டதை சொல்லிட்டேன். இங்கே பாரு தம்பி, இந்த போனையே பார்த்துக்கிட்டு வராத. முதல்ல இந்த போனை உள்ளவ என்ன? நீங்க 2 பேரும் முழிக்கிற மொழியை பார்த்தா உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இதோ பாரு, நல்லா காத்து வீசுது. உன் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துருக்கா. எதுவா இருந்தாலும் உன் மேல தப்பா இருந்தாலும் நீ ஒரு மன்னிப்பு கேளு, அவன் மேல தப்பா இருந்தாலும் அவ ஒரு மன்னிப்பு கேட்கட்டும். 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு ஆட்டை விட்டு இறங்கும் பொழுது நம்ம நல்லபடியா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்தது புதுசா ஒரு வாழ்க்கைக்குள்ள போங்க. அதை விட்டுட்டு அவளை இவர் கூப்பிட்டாராம், இவ தான் வந்து உட்காரலையா, அதனால இவர் போனை பார்த்துக்கிட்டு உட்காந்தாராம். நடுவில் ஒருத்தன் வந்தான், அவனுக்கு யார் பதில் சொல்றதே?
பாரு தம்பி, உன்னை நம்பி வந்திருக்கா. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ தான் பாத்துக்கணும். பாருமா, உனக்கு அதேதான். உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான் உன் புருஷன். அவனுக்கு எதுனாலும் நீ தான் பார்க்கணும். காலத்து பிள்ளைவலாம் இப்படி இருக்கீங்க. போனை உள்ள வச்சுட்டு உன் பொண்டாட்டிகிட்ட பேச சொல்லிட்டேன். எப்பா எப்பா எப்பா, அந்த காலத்துலலாம் நம்மளுக்கு பேச நேரம் கிடைக்கல. பேச நேரம் கிடைச்சிருந்தா நம்மளாம் எப்படி பேசிட்டு இருந்திருப்போம், எப்படி வாழ்ந்திருப்போம். இப்ப இருக்கிற பிள்ளைவலாம் ஒன்றும் சொல்றதுக்குல்ல. என்னடா முறைக்கிறேன், திரும்பி உட்காரேன். கிழவி மாதிரி 4 பொம்பளை இருந்தாலே ஊர்ல டைவர்ஸ் குறைஞ்சிரும். இளங்குடிதான் வளையாதா, இருவிழிதான் முரசாதா, இரவுகளே நனையாதா, இருவரி ஒரு கதை இதுவரை விடுகதை, விடுகதை விடை பெற தொடுகதை இடம் பெற, மனமே மனமே முதலில் நீ பேசு. இப்ப எதுக்கு இப்படி பார்த்துட்டு வரீங்க? என் பொண்டாட்டி பார்க்கணும்னு தோணுது, பார்த்துக்கிட்டு வரேன். அதில் என்ன தப்பு? அப்புறம் நான் திரும்பி உட்காந்துருவேன். பாட்டியை கூப்பிடவா? ஓவரா பண்ணாதீங்கன்னு. நான் உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன். ஜஸ்ட் உன்னை பார்த்துக்கிட்டு மட்டும்தான் வருவேன். எனக்கு அதுவே போதும். என்னால பார்க்க முடியல. இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இல்லையா? அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ நல்லாச்சு தெரியுமா? லாஸ்ட்டாக பெங்களூர் போனப்போ நீ என் நெஞ்சில் சாஞ்சிட்டு இருந்தப்போ உன்னை அப்படி பார்த்தது. அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல தெரியுமா? பெங்களூர் போனப்ப நான் எப்போ நெஞ்சில் சாஞ்சிட்டு இருந்தேன்? சும்மா கதை சொல்லாதீங்கண்ணா. நான் ஏம்மா கதை சொல்ல போகிறேன்? நெஞ்சில் மட்டுமா சாஞ்சிட்டு இருந்தேன்? போய் சொல்றீங்க. பொய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு நான் நடந்ததை தான் சொல்கிறேன். தாலி தெரியுன்ற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலான்லாம் கேட்டேன். ஆனால் அது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டியா? எப்படி தெரிஞ்சது? என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்கிறேன்? தாலி எப்படி தெரிஞ்சதுன்னெலாம் சொல்லிடலாம். பட் உங்கள் அப்பா தான் இந்த ஒரு வாரமும் உன் மனசை மாற்றுற மாதிரியோ இல்லை உன் மனசை சஞ்சலப்படுற மாதிரியோ எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சஞ்சலப்படுற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் நான் தாலியை காமிச்சதுக்கும் என்ன சம்மந்தம்? ஆமாம், சஞ்சலப்படுற மாதிரியான விஷயம் தான் நடந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி உங்ககிட்ட இப்போ அதெல்லாம் சொல்ல முடியும்? போய் சொல்றீங்கன்னா? உண்மையை தான் சொல்கிறேன். என் பொண்டாட்டியே என் கூட இருந்தா புருஷனா நான் அவன் கூட வாழ்ந்தேன். நான் சஞ்சலம்லாம் பட மாட்டேன், சொல்லுங்க. உனக்கு ஓகேனா எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் சொல்லிடுவேன். பட் ஷேர் ஆட்டோவில் எப்படி சொல்கிறது? ஏன்னா அது ஷேர் ஆட்டோவில் சொல்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. இல்லை இல்லை, நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க. ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்? நடந்ததை தான் சொல்ல போகிறேன். பட் நடந்ததெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஷேர் ஆட்டோவில் சொல்லி முடிக்க முடியாது. உணர்வுபூர்வமாக சொல்லணும்லம்மா. அப்படி சொல்கிறதுக்கு இது கரெக்டான பிளேஸ் இல்லைல்ல. சிரிக்காதீங்க. சிரிக்க தான் முடியும். என் பொண்டாட்டி பாவமாக பார்க்கறத பார்த்தா சிரிப்பு தானே வருது. இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். நான் நம்புற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. வேணும்னா நீங்கள் உண்மையை தான் சொல்ல வரீங்க, நான் நம்புகிறேன். சரி, ஓகே. நீ இவ்வளோ தூரம் கேட்டதுனால நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். அதை நீ உணர்ந்திருந்தா அப்படின்னா நான் சொல்கிறது உண்மை நீ ஒத்துப்ப. க்யூட்டாக சொல்கிறடி. நீங்கள் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்க. அதாவது நம்ம பெங்களூர் போயிட்டு வந்தோமா? ஆமாம். அப்படி போயிட்டு வந்தோடனே அந்த விஷயம்லாம் நடந்துச்சா? நான் வீட்டுக்கு போயிட்டேன், நீயும் வீட்டுக்கு போயிட்ட. ஆமாம். வீட்டுக்கு போன உடனே நான் ரிஃப்ரெஷ் ஆகலான்னு கிளம்புனேன். அப்படி ரிஃப்ரெஷ் ஆகலான்னு கிளம்பும்பொழுது ஷர்ட் கழட்டினேன். அப்படி ஷர்ட்டை கழட்டினப்போ தான் தெரிஞ்சது என் பொண்டாட்டி என் கூட வாழ்ந்துட்டு போனதுக்கான அவளோட ஸ்பரிசம் என் ஷர்ட்டில் இருக்குன்னு. அதே மாதிரி என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனப்போ அவள் ரிஃப்ரெஷ் ஆகலான்னு கிளம்புனப்போ என்ன மாதிரியே அவளோட தாட்ஸும் இருந்துருச்சு. அப்படின்னா அவளும் என்னோட ஸ்பரிசத்தை உணர்ந்திருப்பாளே. உணர்ந்தாளா? போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான், துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது, கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது, கண்மூடி காதோரம் பாடுது, நெஞ்சில் மாமழை. ஹாய், என்ன? இல்லை இல்லை, நான் எதுவும் உணர்ந்தலாம் பார்க்கல. நீங்கள் எதோ சொல்ல வரீங்க, எது சொல்ல வேணான்னு. ஸ்டாப்பிங் வரப்போகுது, நம்ம இறங்கலாம். ஏய், ஒழுங்கா சொல்லு. உணர்ந்து பார்த்தியா இல்லையா? இல்லை. இருக்குன்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு நீ சொல்கிற. சரி, ஓகே, விட்டுடலாம். பட் தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்பட்டா வந்து கேளுன்னு சொல்கிறேன். ஒழுங்காக ஸ்டாப்பிங் வரப்போகுது, இறங்குங்கண்ணா.
ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என்னாவினியே தேவி ராஜராஜ சோழன் நான். எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே. இங்க வாடா, இங்க வா. நான் வரமாட்டேன் போடி. சும்மாவே திட்டுவா, போதையில் வேற இருக்கா, அடிச்சாலும் அடிப்பான். கார்த்தியும் சஞ்சய் ப்ரோவையும் நான் எப்படி கூப்பிடுவேன்? இப்போ எதுக்குடி குடிச்சேன்? கிட்ட வா சொல்றேன். அடிக்கக்கூடாது. அடிக்க மாட்டேன், இங்க வாடா. சொல்லு. நான் ஏன் குடிச்சேன் தெரியுமா? என் மனசு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டேன்? மனசு கஷ்டமா இருக்குல்ல. அப்படி என்ன இப்ப உன் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நடந்துச்சு? உனக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்ல? தெரியுதுல்ல, உனக்கு தெரியுதுல்ல, எனக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை. நானும் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்திருக்கேன், இங்கே இருந்திருக்கேன், ஏன் போயிருக்கேன் பார்க்கில் கூட, கூல்ட்ரிங்க்ஸோட சரி, டிஸ்கோத்தி என்ஜாய் பண்ணுறதோட சரி. ஆனால் என் மனசு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அதனால தான் இப்படி பண்ணேன். என் மனசை யார் இது வரைக்கும் கஷ்டப்படுத்ததில்ல. அதுவும் என் ரோஹித் மாமா, கார்த்தி மாமா எனக்கு வலிக்கிற மாதிரி எதையுமே பண்ணது கிடையாது. கார்த்தி மாமா இந்த பவியை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது கூட சரி அதான் அதோட விருப்பம்னு நான் சண்டை போட்டாலும் என் மனசை தேர்த்துக்கிட்டேன் தெரியுமா? சரின்னு இப்போ கூட ரோஹித் மாமா நந்தினியை பிடிச்சிருக்கு, அவள் தான் பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. என்னோட இதெல்லாம் அது எப்படி ஒரு பொண்ணு வந்து திடீர்னு பிடிச்சிருக்கு பொண்டாட்டின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் பிலீவ் பண்ண முடியாது. சரி அவர் பொண்டாட்டின்னே நினச்சிட்டு போட்டோம், ஆனால் அவர் தானே சொன்னார் பர்சனல் கூட பிஸ்னஸ் வரக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது அவர் பொண்டாட்டிக்கு திறமை இருக்காமா, அதான் நான் வந்து தப்பாக நினைக்கிறேனாம்மா. திறமை இருக்கிற ஒரு பொண்ணை நான் வந்து கொடுமைப்படுத்துகிறேன்னா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் அவர் சொல்ல வரல. உனக்கு அவர் வேற மாதிரி புரிய வைக்க தான் ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. அதை நீ வேற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்க, அவ்வளோதான். ஜாய் நான் புலம்புறேன், ஒழுங்கா கேளு சொல்லிட்டேன். என் மனசு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? சரி புலம்பு கேட்குறேன், ஆனால் இப்படி நடு ரோட்டில் நின்று புலம்புனா நல்லாவா இருக்கு? குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு பழக்கமே இல்லையே. ஏற்கனவே நான் என் இஷ்டத்துக்கு இருக்கேன் அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல கௌதம். சொல்ல எனக்கு ரோஹித் மாமா கார்த்தி மாமா இருக்காங்கன்னு நினச்சேன், ஆனால் பவிக்காக கார்த்தி மாமாவும் நந்தினிக்காக ரோஹித் மாமாவும் என்னை விட்டு கொடுத்துருவாங்களாடா? ஏய் லூசு, என்ன இப்படி கேட்குறேன்? இல்லை கௌதம், என்னை விட்டு கொடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. அப்போ நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதா? இதுக்கு தான் நான் யாரு மேலேயும் பாசம் வைக்கிறது இல்லை கௌதம். வச்சோன்னு வச்சுக்கோயேன் இப்படி தான் ஆகும். எனக்கு ரோஹித் மாமா கார்த்தி மாமாவை எவ்வளோ பிடிக்கும்னு அவங்க ரெண்டு பேரும் எனக்கு 1% இம்பார்ட்டன்ட் கொடுக்காதப்ப தான் தெரிஞ்சது தெரியுமா? ரோஹித் கார்த்தி மேலே பாசம் வச்சிருந்தேன், அவங்க என்ன ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்டாங்கன்றதுக்காகவே நீ இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியே. உங்கள் அம்மா உன் மேலே வச்சிருக்கிற பாசத்துக்கு நீ எந்த ரெஸ்பாண்டும் பண்ணாமல் இருக்கா, அவங்கள அம்மான்னு கூட மதிக்காமல் இருக்கா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கள என்ன பண்ணுவாங்க சொல்லு? உன்னோட கோவத்தை உன்னோட சோகத்தை இப்படி வெளிப்படுத்திட்டா அவங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? உன் மேலே பாசம் வச்சிருக்கிறவங்கள நீ அலட்சியப்படுத்துவேன், ஆனால் நீ பாசம் வச்சிருக்கிற ஒருத்தவங்க உன்னை அலட்சியப்படுத்தினா உன்னால் தாங்கிக்க முடியாது, அப்படி தானே? அது 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 இங்கே பாரு, ஃபுல்லாக குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்க, என்ன பண்ணுவேன்? அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சு வச்சிருக்க. சாப்பிட்டியா? பசிக்குது. சரி வா போகலாம். எங்க? வீட்டுக்கு நீ போக முடியாது, அப்படி தானே? ஆனால் நான் வேற எங்கே போவேன்? எங்கேயும் போக வேணாம், ஃபஸ்ட்டு காரில் உட்காருவா. நான் குடிச்சது யாருக்கும் தெரியக்கூடாது, நீ பார்த்துப்பியா பத்திரமா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, வாடி. அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன். இலக்கியா, ஏன் ஒரு மாதிரியா வர? பசிக்குது.
உன்னை யாரடி போய் குடிக்க சொன்னா சொல்ல? யார் குடிக்க சொன்னா? நான் குடிச்சேன். நான் குடிச்சேன்னா பைத்தியக்காரி, நீ தான் குடிச்ச. அதான் ஏன் குடிச்சான்னு கேட்குறேன். நான் தான் சொன்னேன்ல. திரும்ப திரும்ப கேட்டு என்ன அழ வைக்க போறியா? கௌதம், சொல்லு கௌதம், சொல்லு. கௌதம், அடி வாங்க போறடிப்பேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஹெல்ப்பு? நான் குடிச்சேன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா. நீ தான் தைரியமா போய் குடிச்சிருக்கல. நீ தான் தைரியமான ஆள் இல்லை. வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஏன் இப்போ சொன்ன என்ன பிரச்சனை? ஏற்கனவே நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன் தெரியுமா? எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்துறேன். அது தெரிஞ்சா சரிதான். அதான், அதனால இப்போ திரும்ப எல்லாரும் கஷ்டப்படுவாங்கல்ல. அதான் நீ சொல்லாம இருக்கியா? சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு போதை தெளிகிற வரைக்கும் நான் என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்போ அப்படியே டிரைவ் பண்ணிக்கிட்டே போ. நம்ம எங்கேயாவது போகலாம். எங்கேயாவது போலாமா? ஏய், உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? ஆமா, பிடிக்காது. என்ன நம்பி அப்படியே போலாங்கிற? அதுவும் நைட் டிராவலு. நீ பேட் பாய் இல்லை, குட் பாய் தான் தெரியுமா? நான் குட் பைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், எவ்வளோ வருஷமா என் பின்னாடி சுற்றுற. என்கிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பியா? நான் பார்த்த பார்வையிலே நீ நவுந்து போயிடுவ. என்கிட்ட வந்து பேசுவ, என்னை பார்க்காதன்னு சொன்னால் போயிடுவ. நீ ஏதோ ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் என்கிட்ட மிஸ்பிஹேவ் ஒன்று பண்ணதில்ல. ஆனால் ஆஃபீஸில் தேவையில்லாமல் உனக்கு கிஸ் பண்ண தானே? அப்போது நான் கெட்ட பையன் தானே? ஆமாம், பண்ண. ஆனால் அது அது நீ பண்ணது தப்பு இல்லை, அவ்வளோதான். கடிகாரம் தலைகீழாய் ஓடும் இவன் வரலாறு எதுவென்று தேடும் அடிவானில் பனியா. வாடா, எப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்த? ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுப்பா. வந்தோடனே இலக்கியாவுக்கு கவுன்சிலிங் பண்ணீங்களாப்பா? என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு என் கேபின் வருவான்னு பார்த்தேன், வரவே இல்லை. இல்லைப்பா, மனசு கஷ்டமாகவே இருக்குது. அதை தெரிஞ்சுக்கலாமா வேணாமான்னு. பட் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இலக்கியாவும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். புரியலப்பா. கௌதம், ஒரு சில கேரக்டர்ஸ் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மன அழுத்தம் நிறையவே இருக்கும். பட் வெளி தோற்றத்தில் அதை கண்டுபிடிக்க முடியாது. என்ன நல்லா தானே இருக்காங்க, அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு தான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தோணும். ஆனால் அவங்களோட மன அழுத்தம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டு இருக்குன்னு அவங்களால உணர முடியும். பட் அதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாது. பா, பயப்படாதடா. பட் இலக்கியா சொல்லப்போனா இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கா. சின்ன பொண்ணு, ஆனால் அவள் வயசுக்கும் தாண்டின மன அழுத்தம் அவளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. எப்போவுமே நம்ம சின்ன வயசுல ஒரு பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு குழந்தைங்களுக்கு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ குழந்தைங்க அப்போ சொல்கிற பழக்க வழக்கத்தை ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுப்பாங்க. அந்த பழக்க வழக்கத்தை கடைசி வரைக்கும் மறக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரியே தான் நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது அவங்க கண் முன்னாடி, அதுவும் விஷுவலாக நடக்குது அப்படின்னா அந்த விஷுவல் அப்படியே அவங்க மைண்டுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். கேட்கறது கூட மறக்கிறதுக்கு 1 or 2% சான்சஸ் இருக்கு. பட் விஷுவலாக நடக்கிற விஷயத்த மறக்க வைக்க முடியாது. அதுவும் மறக்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்க விஷுவலாக சொல்லிட்டு போகிற விஷயத்த அவங்களால சுத்தமாக மறக்க முடியாது. அவங்க அப்பா இறந்து போனது, அவங்க அப்பா பேசின வார்த்தைகள், இது மட்டும்தான் அவளோட கண் பார்வையில் வந்து வந்து போயிட்டு இருக்கே தவிர மிடில் நடந்த எந்த ஞாபகமே அவள் மைண்டுக்குள்ள இல்லை. அவங்க அப்பா சொன்ன நெகட்டிவ் தாட்ஸை மட்டுமே அவ வேத மந்திரம் மாதிரி எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அதனால பிரசன்ட்ல அவ கண்ணு முன்னாடி நடக்கிற நல்ல விஷயங்கள், அதே மாதிரி அவளோட பாஸ்ட், அதாவது சின்ன வயசுல நடந்த நல்ல விஷயங்கள், ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் இருக்கும்ல, குழந்தைங்களா இருக்கிறதுலேருந்து ஒரு விளையாட்டு பழக்கம், ஒரு ஆசையா ஒரு விஷயம் பண்றது, இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸுமே அவகிட்ட இல்லடா. அப்படி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அவளுக்குள்ள வரணும்னு நினைச்சாலும் அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற இடத்தையும் அவள் ஸ்கிப் பண்றா, அந்த பர்சன்ஸையும் ஸ்கிப் பண்றா. அப்படி அவள் பெருசா ஸ்கிப் பண்ண ஒரு பர்சன் தான் அவங்க அம்மா. எந்த குழந்தைகிட்டயாச்சும் கேட்டா ஒரு குழந்தை பதில் சொல்லுமாடா, நான் அம்மாவை கஷ்டப்படுத்தி பார்ப்பேன்னு சொல்லிட்டு. பட் அவ சொல்ற ஆன்சர், என்னோட விருப்பத்துக்காக எங்க அம்மாவை நான் கஷ்டப்படுத்தி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நான் அம்மா மேலே பாசம் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு எங்கள் அம்மா மேலே பாசம் இருக்குது, அதை நான் வெளிப்படுத்துறதில்ல. சின்ன வயசில் குழந்தைங்கள்ட்ட கேட்டால் அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையான்னு கேட்டால் ஒரு சில குழந்தைங்க அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லும். ஏன் அப்படின்னா அம்மாவை விடவும் அப்பா ரொம்ப டைம் அந்த குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்படி இல்லை, அப்பான்ற ஒரு விஷயம் அந்த குழந்தைக்குள்ள அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துனதுனால தான் அம்மாவா அப்பாவான்னு வரும்பொழுது இலக்கிய விஷயத்தில் அப்பா மட்டும்தான் கண் முன்னாடி நிற்கிறாரு. அம்மான்ற ஒரு கேரக்டர் பாசத்தை காமிச்சாலும் அந்த பாசத்தை அவள் கையில் எடுக்க யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அப்பா பாசத்தை அந்த இடத்துல நம்ம தூக்கடிச்சிருவோமோன்னு. இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க பார்த்தியா, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தால் நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுற இடத்துக்கிட்ட நம்ம அவங்கள கொண்டு போகணும். ஸோ அவங்க அங்கே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம உருவாக்கணும். நம்ம பேசுகிறத விட விஷுவலாக அவங்க பார்க்கும்பொழுது அவங்க மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கௌதம். ஸோ இது ஒரு மெத்தட் தான். இதிலே ரெக்கவர் ஆகுவாளான்னு கேட்டால் அது டவுட் தான். தென் நெக்ஸ்ட் கௌதம், அவளுக்கு அவள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணணும்.
அதாவது விஷுவலா அவ கண்ணு முன்னாடி கொண்டு வரணும், அதை அவ உணரணும். அவங்க அப்பா இறந்து போனதையும் தாண்டி அவளுக்கு அதுக்கு முன்னாடி ஃபேமிலிக்குள்ள எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட சந்தோஷத்தை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான்றதுலாம் நம்ம அவகிட்ட பேசி விஷுவலா அவ கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். அவ சந்தோஷமா இருந்திருக்கா, அந்த சந்தோஷத்தை நடுவில் இப்படி ஒரு விஷயம் வந்ததுனால அவ மிஸ் பண்ணிட்டா அப்படின்றதையும் நம்ம அவளுக்கு புரிய வைக்கணும். அப்பா அப்போ அவளுக்கு சின்ன வயசில் நடந்த எல்லா விஷயத்தையும் ரிமைண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி கௌதம், ரிமைண்ட் பண்ணணும். பா எனக்கு புரியுது. அப்படி ரிமைண்ட் பண்ணும்பொழுது நீனும் அவளும் பேசின கம்யூனிகேட் எல்லாமே அவன் மைண்டுக்குள்ள வரும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவ சான்சஸ் இருக்கு. பட் இப்போ இருக்கிற ஒன்றை அவளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவ கூட நீ பாண்டிங்ல இருந்த இல்லையா, ஸோ அந்த விஷயம்லாம் அவளுக்கு நம்ம ரிமைண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அவளுக்கு ரிமைண்ட் பண்ணும்பொழுது நீ யாருன்னு தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படுவா, அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படுவா. அப்படி அவ தெரிஞ்சுக்கும் பொழுது நீ தான் டாக்டர் ராஜேஷ்குமார்னு அவளுக்கு சொல்ற சுச்சுவேஷன் வரலாம். பட் அவளுக்கு டீப் கவுன்சிலிங் கொடுக்கல அப்படின்னா இந்த மன அழுத்தம் அவளை மென்டலி எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போலாம்டா. பா ஆமாம் கௌதம், இந்த மாதிரி மன அழுத்தம் ஓவரா ஆகுறப்போ சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தினா கூட அது பெருசாக தெரியும். ஒரு ஏமாற்றம் வந்தால் கூட அது பெருசாக தெரியும். அப்படி ஆகும்பொழுது ஒன்று அவங்க சூசைட்க்கு ட்ரை பண்ணுவாங்க, இல்லை மென்டலி அப்செட் ஆகிடுவாங்க. ஆமாண்டா, எப்போப்பா நெக்ஸ்ட் கவுன்சிலிங் சொல்லியிருக்கீங்க அவளுக்கு? 2-3 டேஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேப்பா, நீங்கள் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ரோஹித் கால் பண்ணாரா? மெசேஜ் பண்ணியிருந்தாருடா, இலக்கியாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு பேசுகிறேன்னு சொன்னேன். அவர்கிட்ட டீப்பாக சொல்ல வேணாம்ப்பா. ஃபஸ்ட் லெவல் ஆஃப் கவுன்சிலிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஏன்னா தாங்க மாட்டார். அவரோட ப்ராப்ளம்காக அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் நம்ம இலக்கிய பிரச்சனையும் சொல்லி அவர் ப்ரெஷர் பண்ணக்கூடாதுப்பா. நான் கார்த்திக்கிட்ட சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். சரிடா. அதே போல் அவள் ஹாப்பியாக இருக்கணும், சிரிக்கணும், அழணும், மெயினாக தூங்கணும். இதெல்லாம் அவள் பண்ணாலே ஓரளவு ரெக்கவர் ஆவா. பட் இந்த எந்த ஆக்டிவிட்டீஸுமே அவகிட்ட இல்லை. ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் இந்த மாதிரி பர்சனுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது கௌதம். அவங்களையும் மறந்து அவங்க தூங்கணும். அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான். வாசிக்குது. கடை பார்த்துட்டு தான் வரேன். நான் நிறுத்துறேன், வெயிட் பண்ணேன். பாட்டு படிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே, என்ன நினைச்சே